ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சரி, 2 நாளா என் உயிரை வாங்கிட்டு இருக்க. இதை எப்படி சால்வ் பண்ண போறேன்? இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, சும்மா நொய் நொய் நொயின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வேளை மண்டை கலந்துருக்குமோ? தான் போக்குல பேசியதை பார்த்தா மண்டை கலந்துருக்கும் போலயே. போன் பண்ணியது மேனேஜர், அவர் போனையும் அட்டன் பண்ணல. 2 நாளா ஒரு வேளை மண்டை கலந்துதான் இருக்குதா? சரி, 2 நாளா என் உயிரை வாங்கிட்டு இருக்கதான் பார்த்தாதுன்னு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னமோ அவன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணிய மாதிரி நொய் நொயின்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஆள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாரு. வீட்டுல வேற வேலையெல்லாம் இருக்காதா? ஒன்னு மாதிரி பட்டவனாதான் இருப்பான். ஒன்னு மாதிரி பட்டவனா வீட்டுல போனாலும் சும்மா தானே இருந்தாவணும். மொத்தம் இந்த மேனேஜருக்கு போன் நம்பரை பிளாக் பண்ணணும். அறவேக்காடும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இம்ச. இந்த ஆளை இன்னைக்கு கொதிக்கிற எண்ணெயில தான் தூக்கி போட்டு பொறிக்க போறேன். ஹலோ சார், உங்களை தான் இப்படி நேரமா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 100 வருஷம் உங்களுக்கு போங்க. இப்படி நேரமா அந்த ஆளை கழுவி ஊத்திக்கிட்டு போன் அட்டன் பண்ணோன்னு வெக்கி கட்டுத்தனமா பேசுறத பாரு. சொல்லுங்க சார், உங்க ஒர்க்க தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திக், பாக்கி என்னமா ஃபிக்ஸ் ஆகலையா? சார், கிளைண்ட் எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காத. ஆபீஸ்ல வேலை பார்க்க டெவலப்பரை விட நீங்க சொன்ன சால்வ் பண்ணிருக்கேன் தானே உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தேன். உன் வேலையே என் தலையில உருட்டுனதான் பார்த்தாதுன்னு சொல்லிக்கிட்டேன். உசிரியா வாங்குறேன். ஹலோ கார்த்திக், முடிச்சிட்டியலாம்? சார், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ சார். ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவேன். எனது 2 நாளா? கார்த்திக் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? 2 நாளா இதே ரீசன்ல தான் சொல்லுதியா? ஏற்கனவே 2 நாள் டைம் கொடுத்தாச்சு. அட்டிங்க மொவன நடுராத்திரி உன் பொண்டாட்டி நினைப்புல எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹெல்ப் பண்றதே பெருசு. என்ன கார்த்திக், முடிச்சிருக்கலாம்? சார், நான் சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 2 நாளா உங்க ஒர்க் தான் போயிட்டு இருக்கேன். நான் தான் சொல்லலாம், ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஒரு 2 days டைம் கொடுங்க. 2 நாளையில முடிச்சு கொடுத்துட்றேன். சான்ஸே இல்ல கார்த்திக், உங்களுக்கு நாளைக்கு காலம் வரைக்கும் தான் டைம். சார், என்னால முடிக்க முடியாது. ஷோ, நான் இப்ப கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லியது? பேசாம இப்படி பண்ணலாமா சார்? எப்படி? நீங்க என்னைய சமாளிக்கிறது பார்த்தாதுன்னு சொல்லிக்கிட்டு கிளைண்ட் சமாளிக்கிறதுக்கு நீங்களே ஐடியா கொடுத்துருங்க. சமாளிக்கிறது இல்ல சார். சரி, கிளைண்ட் கிட்ட என்ன சொல்லதுக்குன்னு சொல்லுங்க. பேசாம சடனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா கிளைண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஆட மானம் கெட்டவனே, இவெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா? எப்படி சார் என் ஐடியா? சூப்பர்லாம். கார்த்திக், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதுன்னு எனக்கு தெரியுது சார். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்க பொண்டாட்டிக்கு கால் பண்ணிய மாதிரி எனக்கு கால் பண்ணிதே கண்டியலாம். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நல்லா தான் இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்புறம் என்ன? இல்ல சார், கிளைண்ட் சமாளிக்கிறதுக்கு நமக்கு காரணம் வேணாம் கண்டியலாம். சடனா ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி மெசேஜ போட்டா ஒரு 2 நாளைக்கு உங்களை தொல்லப்பட மாட்டாரு. நீங்களா இந்த பக்கம் திரும்ப மாட்டியா? நான் 2 நாளையில வேலையை முடிச்சிருவேன். நான் கிளைண்ட் சமாளிக்கணும் என்னமோ, நீங்க நல்லா என்ன சமாளிக்கிறதுக்கு படிச்சு வச்சிருக்கியா? சமாளிக்க படிச்சு வைக்கலன்னா உன் கூட எல்லாம் குப்பை கொட்ட முடியுமா? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கதான் சார் செய்யேன். கார்த்திக், எனக்கு தெரியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துட்டேன். உன் வேலையை ஏன் தலையில கட்டிக்கிட்டு 2 நாள் டைம் வேற கொடுத்தியா? இன்னமா 2 நாள்ல என்னால டைம் கொடுக்க முடியாது. அப்ப நான் அப்பயே ஏதாவது டெவலப்பர் கிட்ட கொடுத்துருப்பேனே. ஏன் உங்க ஒய்ஃபே டெவலப்பர் தானே? என்னாலே சால்வ் பண்ண முடியல, டெவலப்பரால சால்வ் பண்ண முடியுமா? உனக்கு வைக்கிறேன் ஒரு நாள் வேட்டன். ரொம்ப அதிபுத்திசாலின்னு நினைப்பேன். கார்த்திக், நாளைக்கு காலமைக்குள்ள எனக்கு முடிச்சிருக்கணும். கிளைண்ட்டுக்கு நான் நாளைக்கு காலமா பதில் சொல்லணும். சார், ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா நீங்க 2 நாள் டைம் கொடுத்துதான் ஆகணும். பயங்க, எக்ஸ்கியூஸ் மட்டும் அடிக்கிட்டே போங்க. ஹலோ, போனை கட் பண்ணதுக்கு பிறவைக்கு ஹலோன்னு கேக்குது. ரொம்ப நடிச்சிட்டு வர இனிமே. ஹலோ, நான் தான். பவிக்குட்டி, சொல்லு பேபி. நீயா? இந்த குட்டி பேபி இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் வேண்டாம். பவினே கூப்பிட்டா காணோம். ஏற்கனவே கொலவரியில இருக்கா. எப்பா பாரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு தான் இருக்கா. இதுல பேபி பூரினா விட்டு வைப்பாளாம். என்ன டென்ஷனா இருக்குதியா போலாம்? ஆமா, ஏற்கனவே தலைவலி. என்னமா 2 நாள் என் பிரெயினை கடத்தி வெளியே வச்சிடலாம் போல இருக்க. ஆமா, அது இருக்கவே தானே அதை பத்தி கவலைப்படணும். இல்லாத நீங்க என்னத்துக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுதியா? ஓய், என்ன நக்கலா? சேச்சா, நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்டேன். சரி, உனக்கு உறக்க வந்ததுன்னா நீ கடந்து உறங்க. எனக்கு ஹெவி ஒர்க் இருக்கு. அப்படி என்ன ஒர்க்கு? கோடிங்ல ஒரு இஷ்யூ. 2 நாளா பிரெயினுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மேனேஜர் வேற அந்த ஆளு வேலையை ஏன் தலையில கட்டிட்டாரு. என்னவன் 2 days டைம் கேட்டதுக்கு பிறகு முடியவே முடியாதான். கிளைண்ட் அந்த ஆளால சமாளிக்க முடியலையா? சமாளிக்க முடியலன்னா ஹார்ட் அட்டாக்னு போய் படுக்க வேண்டியதானே. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ட்ரை பண்ணிருக்கலாம்ல. நீ வேற கடுப்பேத்தாம போமா.
சரி, என்னன்னு காட்டுங்க, நான் வேணா ட்ரை பண்ணி. ஹலோ, இது என்ன ஈஸி வேலை, பாத்திரம் கழுவிய வேலைன்னு நினைச்சியா? ஹலோ, நானும் டெவலப்பர் தான். நீ டெவலப்பர் தான், ஆனா நான் ப்ராஜெக்ட் மேனேஜர். எல்லா வேலையும் எங்க தலையில கட்டிக்கிட்டு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரா? என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா ட்ரை பண்ணி. பவி, இது ரொம்ப ட்ரிக்கி லாஜிக். மேனேஜராலேயே முடியலன்னு சொல்லிக்கிட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்காவ. அட விவரம் கெட்டவனுங்களே, நீங்களே வேலையை எங்க தலையில தான் கட்டுவியா? உன்னால எல்லாம் சால்வ் பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா எல்லாம் முடிய வேலை இல்ல. சரி, ட்ரை பண்றேன். அப்புறம் வாங்கிட்டோம். ஆனா ஒண்ணு, ஏற்கனவே இருக்கத குழப்பி பறக்கி வச்சிடாத. இருக்க பக்ல நீ எதுனா பண்ணி வச்சேன்னு வச்சுக்கா, அப்புறம் அந்த ஆளை நீ தான் சமாளிக்கணும். கொடுங்க. இந்த கார்த்திகால முடியாதது ஒன்னால முடிச்சிருமா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தாண்டி. கார்த்திக், சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பாருங்களேன். ஏய், என்னத்தையாவது குளறுபடி பண்ணி வச்சிருக்கியா? எனக்கு வர வேலை இல்ல, பாத்துட்டு சொல்லுங்க. அது எப்படி முடியும், அதுவும் 10 நிமிஷத்துல? ஏய், எப்படி முடிஞ்சது? லூப் கண்டிஷன் ராங்கா இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாம 2 நாளா மண்டைய உடைச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சென்னு முடிச்சா? டெவலப்பர்னா உங்களுக்கு கேவலமா போச்சா? இல்ல, 2 நாளா இந்த கோடிங்லயே என் மண்டை கலந்து இருக்கேன், நீ இவ்வளவு சென்னு சால்வ் பண்ணிட்டேல, அதான் பாக்கேன். நானே கூப்பிடலான்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள இந்த ஆளுக்கு அவசரம். சார், சால்வ் பண்ணிட்டேன். ஓ கார்த்திக், நிஜமாவா? ஆமா சார். அப்பனா ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க தானே? எனக்கிட்ட சும்மா விளையாட்டு காட்டி இருக்குது அப்படி நேரமா? இல்ல சார், டீம் ஒர்க். டீம் ஒர்க், அதுவும் இந்த நேரத்துல? அது சார் டீம் ஒர்க் இல்ல சார், ஒய்ஃப் ஒர்க். அதானே பார்த்தேன். பாவிக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிருங்க. ஓகே சார். பக்கத்திலேயே உங்களை விட அறிவாளி பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை என்னமா 2 நாள் இழுத்தடிச்சிருப்பியா பாருங்க. என்னை விட அறிவாளி எல்லாம் இல்ல சார், என்னை விட அறிவாளி தான் சார். போதுமா? இவர் அறிவாளின்னு சொன்னாதான் நம்ம அறிவாளியா? சரி, ஓகே கார்த்திக், நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம், வச்சிரவா? தயவு செஞ்சு வச்சிருங்க சார். பயங்கரமா கழுவி ஊத்திருப்பியா போலாம்? சச்ச, கழுவி எல்லாம் ஊத்தல சார், ஆபீஸ் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறைன்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சிடுறேன் சார். வெக்கமே இல்ல? யா, அந்த ஆளை இம்பு நேரமா கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு அவருக்கு ஆபீஸ் மேல அக்கறைன்னு பெருமையா நினைச்சியலா? பொறவு பின்ன ஒரு வேலையை கொடுத்தா கொஞ்சம் சும்மா இருக்கணும், நொய்யி நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே கிடந்தா. ஆனா பவி, உனக்கு பிரெயின் கொஞ்சம் கம்மின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல, உனக்கு மூளை இருக்கு. எல்லாரும் உங்களை மாதிரியா இருப்பாவ? நிம்மதியா கிடந்து உறங்கலாம். நீ அதுக்கு தாண்டா சரிப்பட்டு வருவ, உறங்கறதுக்கு. பவி, என் மேல கோவமா? உங்க மேல நான் என்னத்துக்கு கோவப்படணும்? இல்ல பவி, நான் அர்ஜுனுக்கு கொடுத்த வாக்கு. ஐயா சாமி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்ஸ் பவி, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கடவுளே, இந்த ஆளை போல அர்ஜுனா இருந்துடவே கூடாது. எப்பயே ஒருக்கா அறியாத வயசுல சொன்ன பேச்சுக்காண்டி இப்பயும் அதே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் அர்ஜுனனுக்கு ஞாபகம் இல்லைனா இந்த ஆளுக்கு நிலைமை என்னவா இருக்கும்? சோனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போவோம். அன்னைக்கு இருக்கணும் உனக்கு. அர்ஜுன், என்ன இன்னைக்கு ரூம்க்கு வரதுக்கு இவ்வளவு நேரம்? அது டைசனுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு வந்தேன். நாயே பிடிக்காது? பிடிக்காதான், இருந்தாலும் அது பாவம்ல. ஓ, இப்பயும் பயந்தான். நான் ஒத்தையில நிக்கத்துல என் பக்கத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் பயம் உண்டு. சரி சரி. என்னங்க? என்ன, எதுக்கு கூப்பிட்ட? இல்ல, ஒன்னும் இல்ல. சரி, நல்லா உறக்கம் வருது, காலமா பேசலாம். அன்னைக்கு நடந்ததுக்கு பிறகு நம்மளாலையும் சகஜமா இவர் கூட பேச முடியல. இல்லனா இவர் பெட்ல வந்து படுத்ததும் அவர் ஷோல்டர்லயே தூங்குவோம். அதெல்லாம் இப்ப நார்மலா வரைய மாட்டேங்குது. ஒரு வேளை நம்மள மாதிரி இவரும் அவ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கட்டும்னு தயங்குறாரோ? என்னதான் நிலனை லவ் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு புதுசு. இவர் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணதே இல்ல. அப்பனா நம்மள மாதிரி தான் இவரும் அவ ஆரம்பிக்கட்டும்னு இருப்பாரோ? ஒரு வேளை இதான் ரீசனா இருக்குமா? இருக்கும். தியா, நீ தான் இதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம அவருக்கு நம்மள பிடிக்கல போல, அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அவாய்ட் பண்ணியாரு போல, அன்னைக்கு நடந்ததே மறந்துட்டாரு போலன்னு கண்டதே நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசாம நம்ம நார்மலா இருந்து பாப்போமா? தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா தாங்கிக்கிடவே முடியாது. இருந்தாலும் அதே நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். யோசிக்காம எல்லாத்தையும் சொல்லிடு. அர்ஜுன், என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கொஞ்சம் தள்ளி படாய். ஏன் அர்ஜுன்? இல்ல, எனக்கு கை வலிக்குது தியா. 2-3 நாளா ஷோல்டர் வலி. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி படாய். சாரி அர்ஜுன். பரவாயில்ல. தொந்தரவா இருந்தா நான் வேணா கீழே படுத்துக்கவா?
இல்ல ஷோல்டர் தான் பெயின், கீழே எல்லாம் படுக்கணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு தானே உங்க கூட தூங்குறேன். இப்பதான் நீங்க நல்லா ஆயிட்டியெல்லாம், நான் தரையிலே படுத்துக்கிறேன். இல்ல தரையில படுக்கணும்லாம் இல்ல, ஷோல்டர்ல படுக்காதன்னு தான் சொன்னேன். ம். ஓகே தியா, காலமா பார்க்கலாம். குட் நைட். அழுதுட்டு போறாளோ? இதுக்கு அன்னைக்கு இவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. மனசு என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்ன பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி பொண்ணு தோணுதா? அன்னைக்கு இவர் உரிமையை கையில எடுத்துக்கிட்டு அது பரவாயில்லன்னு யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. என் மனசு எந்த அளவுக்கு வலிக்குன்னு இவருக்கு புரியவே இல்ல. ஏற்கனவே மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை நிலன லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு ஏதாவது தப்பா நினைச்சாரா? இத்தனை வாரமா பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு. அவர் கூலா என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முந்தைய என்னை அவாய்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு வலிக்காது. ஆனா இப்போ யாரோ மாதிரி நடந்துக்கிட்டாரு. எப்பவும் படுக்க மாதிரி தானே படுத்தேன், தள்ளி படுக்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டாருல. இதுதான் தியா உன் தகுதி, இவ்வளவுதான். உன் தகுதி அறிஞ்சு நீ இருந்திருக்கணும். போதே அவர் ஸ்டேட்டஸுக்கு நீ அவர் கால் தூசுக்கு சமம். ஜெசிகா சொன்ன மாதிரி நான் தான் விலகி இருந்திருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகுது, ஒருவேளை உள்ள போய் அழுறாளா? ஒருவேளை உடம்பு முடியாம இருக்குமோ? கதவை தட்டி பாப்போமா? இல்ல வேண்டாம், 5 நிமிஷம் கூட பாப்போம். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் யார் மேல அன்பு வைக்கவே கூடாது. அவர் ஸ்டேட்டஸ் எங்க, என் ஸ்டேட்டஸ் எங்க? ஜெசிகா சொன்ன மாதிரி நான் தள்ளி இருக்கணும். அவர் உரிமையா வந்ததும் தப்பு பண்ணிட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் நிலன லவ் பண்ண பொண்ணு. ஏதோ குடிச்சுக்கிட்டு வந்ததுனாலதான் அப்படி தெரியாம அன்னைக்கு நடந்திருக்கும். எனக்கு தான் இது புரிஞ்சிருக்கணும். போத தெளிஞ்சதா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் தெரியறாரு. நல்லா அவாய்ட் பண்றாரு. அன்னைக்கு எனக்கு இது புரியாம போயிட்டு அவர் தெரியாம அவாய்ட் பண்ணல, தெரிஞ்சுதான் அவாய்ட் பண்ணியாரு. ஒரு வார்த்தை ப்ளீஸ் சொன்ன ஒரு வார்த்தையில என்னையும் அவருக்கு கொடுத்துட்டேன். ஆனா இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி போறாரு. எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் போதையில என்ன பேசியன்னு தெரியாம பேசியிருக்காரு. அதை நம்பி உண்மையாதான் பேசுறாருன்னு அவர் என்ன ஒய்ஃபா மனசார ஏத்துக்கவே இல்ல. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சும்மா தாலி கட்டின பாவத்துக்கு தான் என்ன கூட வச்சிருக்காரே தவிர அவர் மனசுல நான் இல்லவே இல்ல. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஒருவேளை தள்ளி படுன்னு சொன்னதுக்கு தான் அழுதுகிட்டு போறாளோ? நானே குற்ற உணர்ச்சியில நொந்து போயிருக்கண்டி. எப்பயும் கோவப்பட்டா உன்னை திட்டுவேன், கோவப்பட்டா அடிச்சிருக்கேன். ஆனா இது வேற தியா. எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யார் மாதிரி எல்லாம் இருந்துடவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அந்த தப்ப எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு தடவை உன் வாயில எடுத்து ஐ லவ் யூ அர்ஜுன்னு நீ சொல்லி கேட்டதுக்கு பிறகு நமக்கு இதெல்லாம் நடந்திருந்துன்னா இந்நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம். நான் நார்மலா இருக்கும் போதே ஐ லவ் யூன்னு எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாம் நீ கிருங்கினதே இல்ல. ஆனா நான் குடிச்சுக்கிட்டே இவ்வளவு பெரிய கிறுக்குத்தனத்தை பண்ணிருக்கேன். அடிச்சா வாங்கிப்ப, திட்டினா கேட்டுக்கிட்டு நிப்பேன். அது போல இல்ல தியா. இது இத்தனை வாரம் ஆகுது ஒன்னு ஃபேஸ் பண்ணதுக்கு கூட எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பியா? இப்ப கூட உன் வாயில இருந்து அது வரவே இல்ல. ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி இருக்குடி. நீ இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை மாசம் ஆகுது, ஒரு தடவை கூட உன் விருப்பம் இல்லாம என் உரிமையை எடுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல தியா. ஆனா குடிச்சுக்கிட்டு உன் விருப்பமே இல்லாம தப்பு பண்ணிட்டேன் தியா. நீ நார்மலா பேசினாலும் என்னால முடியல. அம்மம்மா, அம்மம்மா, தியா, என்ன மக்களே இந்த நேரத்துல வந்திருக்க? சும்மாதான் அம்மம்மா. ஏன் அம்மம்மா பெட் அங்க தள்ளி போட்டுக்கிட்டு பாயில படுத்திருக்குதியா? எவ்வளவுதான் வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் இந்த பாயில படிக்க சுகமே சுகம்தான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குதியா. அப்பனா தினமும் இப்படிதான் உறங்குதியாலாம்? எனக்கு இதுதான் மக்களே பிடிச்சிருக்கேன். அதான் அங்க தள்ளி போட்டுக்கிட்டு இதுல படுத்திருக்கேன். ஆமா, நீ என்ன உறங்காம இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? கொஞ்சம் தலைவலியா இருக்கு அம்மம்மா. அதான். தலைவேதனையா? ஆமா மாமா, அதான் இங்கே வந்துட்டேன். என்ன மக்களே, கெட்ட கனவு எதனா கண்டியா? ஆமா மாமா, கனவுதான், எல்லாமே கனவுதான்.
அதான் கனவு கண்ட கண்டியா, அதான் பயத்துல என்ன தேடி வந்திருக்க. தியா, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டு பயமா இருந்தாலும் நீ அர்ஜுன் தம்பியை தானே எழுப்பியிருக்கணும். இங்க என்னைய தேடி வந்திருக்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அம்மா. அம்மா நினைப்பாவே இருந்தது, அதான் இங்க வந்துட்டேன். தியா, எதுக்குமா அழியா? நீ அழுதா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அம்மாடி, என்னத்து கல்யாணம் சொல்லு. ஐயோ தியா, என்னத்து கல்யாணம் சொல்லு. தெரியல அம்மா, ஒவ்வொரு தடவை மனசு நொந்து போய் அழும்போது எனக்கு அம்மாவை பார்க்கணும் போலே தோணுது. இங்க வரச்சுல எனக்கு தோணுச்சு, கெட்ட கனவு எதுனா கண்டிருப்பேன். உடனே எப்பவும் போல உன் அம்மா நினைப்பு வந்திருக்கான். அம்மா, அம்மாடி என்னம்மா, என்னத்து கல்யாணம்? அர்ஜுன் தம்பி திட்டினாரா? இல்ல, அதானே, அவர் எப்படி உன்னைய திட்டுவாரு? உன் மனசு வேதனைப்படிய மாதிரி கூட அவர் நடந்துக்கிட மாட்டாரு. உன் மேலதான் உயிரா இருக்காரே. அம்மா, என்னதியா சின்ன பிள்ளை போல அழிய? நம்ம வீட்டுக்கே போமா. தியா, அடிச்சிருவேன். என்ன பேச்சுது? சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கே போமா, நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நீ அர்ஜுன் தம்பிக்கு பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமவா. நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நம்ம வீட்டுக்கே போயிருவான், அங்கேயே வந்துட்டான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லல. அது இந்த வீட்டுக்கே கெட்ட பேரை வாங்கி குடிக்கிறது போல. என்னம்மா, உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டியாரு, உன் மேல உயிரா இருக்காரு. இப்படி ஒருத்தர் நான் தேடினாலும் கிடைக்க மாட்டாரு, நீ தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டாரு. மனசு ஒரு மாதிரி இருக்கு அம்மா, எனக்கு அம்மாட்ட போகணும் போல இருக்கு. தியா, என் மக்களே இப்படி எல்லாம் அழியா. நீ இப்போ அம்மாக்கு பொண்ணு மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு மனைவி. இப்படி உடஞ்சு போய் அழிய அளவுக்கு என்னதான் நடந்தது? சண்டை போட்டியா? இல்ல அம்மா, என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள் எந்த பொண்ணும் இருக்க மாட்டா. என்ன முட்டாள்னெல்லாம் பேசிய? இனிமே உங்க கூட தூங்கியா மாமா. என்னது, என் கூட தூங்குறியா? தியா, அப்பனா அங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இல்ல மாமா, சண்டை எல்லாம் போடல. சரி, நீ முத அர்ஜுன் தம்பிக்க ரூமுக்கு போ. ப்ளீஸ் மாமா, நான் இங்க உங்க கூட தூங்கேன். ஒரு நாளும் உங்க கூட தூங்கேன். எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு. அம்மாடி, சரி ஒரு நாளும் தானே இங்கே உறங்க. நீ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே வந்த? அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, சொல்லாம தான் வந்தேன். அப்பனா கனவு தான் கண்டியா? சரி, ஒன்னும் இல்ல. காலமா அர்ஜுன தம்பி கிட்ட நானே பேசேன். கனவு கண்டு பாப்பலாம், பயந்து போய் வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சரி, அந்த கட்டில இழுத்து போடட்டா? இல்ல மாமா, பாயிலே படுப்போம். ஒன்னும் நினைக்காத. நீ எவ்வளவு பெரிய டாக்டருக்கு பொண்டாட்டி, இப்படி அழும்போது நல்லாவா இருக்கு? சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கே போயிருவோம். அப்படியெல்லாம் பேசப்படாது மக்களே. யாராவது ஒருத்தங்க கேட்டாலும் ஸ்ரீனிவாசனுக்கு மருமவா அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி பேசினா இப்படி பேசினான்னு கிளப்பி விடுவாவ. உன்னால இந்த குடும்பத்துல உள்ளவையெல்லாம் எப்பயும் தலை நிமிர்ந்து தான் நிக்கணும், தலை குனிஞ்சிடப்படாது. என்னால முடியல மாமா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போலதான் இருக்கு. என் பிரச்சனை என்னன்னு அம்மா இருந்திருந்தா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாமோன்னு தோணுது. இவ எதுக்கு இவ்ளோ அழுறா? வேற எதையாவது நினைச்சுதான் அழுறாளா? தள்ளிப்படம் சொன்னதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணுவாளா? இவ்ளோத்துக்கும் இவ்ளோ உடைஞ்சு போய் அழுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? கண்ணை மூடிக்கிட்டு கடந்து உறங்கு, எதை பத்தியா நினைக்காத. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியே தோணுதா மாமா. நாங்க வளர்த்த பிள்ளை நீ, நீ எது செஞ்சாலும் அது நல்லதா தான் இருக்கும். தப்பு செய்யறதுக்கெல்லாம் உனக்கு தெரியாது. கண்ணை மூடு மக்களே, கடந்து உறங்கு. யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது தியா. ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்காம ஒய்ஃபாவே இருந்தாலும் இதெல்லாம் தப்பு. நீ வேணா என்ன மன்னிக்கலாம், ஆனா என் மேல உனக்கு லவ் வராம நான் பண்ணது பெரிய தப்பு. என்னமோ தெரியலடி, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாளையில இருந்து என் ரூம்ல ஏன் கண் பார்வையில தான் தூங்கிட்டு இருந்த. முறையா நீ ரூம்ல நைட் இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் என்ன, ரூம்குள்ள போகவே பிடிக்க மாட்டேங்குது. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்ன பார்த்து நீ என்ன காதலிக்கிறதா ஒரு வார்த்தை சொன்னதே இல்ல. அது பிறவைக்கு என்னத்துக்கு அழுற? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா நீ அழுறத மட்டும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நீ ரூம்க்கு வராம அந்த ரூம்க்கு நானும் போறதா இல்ல. எனக்கு ஏன் ஒய்ஃபா நடந்துக்கிட மாட்டேங்கிறேன்னு நீங்க கேட்டீங்க. எதை பத்தியுமே நான் யோசிக்காம நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும்னு நினைச்சேன். குடிச்சுக்கிட்டு நிக்கவேலுக்கு முன்ன பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம நீங்க ஆசைப்பட்டதை கொடுத்தேன். எவ்வளவு முட்டாள்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துக்கு எனக்கு தகுதியே இல்ல. என் தகுதி என்னன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் என்ன இங்க படுத்து கிடக்கான், அதுவும் நடுகால? ஜெசிகா கிட்ட சவால் விட்டுருந்தான். ஒருவேளை சவால்ல ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள்கிட்ட ஏதாவது முயற்சி பண்ணிருப்பானோ? ஒருவேளை கோவப்பட்டு அடிச்சு துரத்தி இருப்பாளோ? அவன் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாள் கூட இவன் இப்படி ஹால்ல படுத்ததில்ல. இப்ப அவ ரூம்ல இருக்காளா என்னன்னு தெரியலையே. போய் பாப்போம். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்டி. யார வேணாலும் யாருக்கு வேணாலும் பிடிக்கலாம். ஆனா காதல் அப்படி இல்ல. ஒரே ஒரு தடவை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துட்டுன்னு வச்சுக்கான், இந்த கில்ட்டி ஃபீல் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நிம்மதியா இருப்பண்டி. அவ ரூம்ல இல்ல. ஒருவேளை இந்த கிழவியை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கே போயிருப்பாளோ? முத கிழவி ரூம்ல கிடக்குதான்னு பாப்போம். அடியாத்தி, அழுதுகிட்டா கிடக்கா. அப்பனா சண்டை போட்டு பாவ போலயே.
10 மாசத்துல பிள்ளை பெத்து காட்டியதா அவகிட்ட சவாலை விட்டுக்கிட்டு போயிட்டான். இவகிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? வெட்டு 1 துண்டு 2ன்னு போட்டு தள்ளியிருப்பான். ஒரு பக்கத்துல கிளவிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழியது, அவன் ஒரு பக்கத்துல உடஞ்சு போய் கிடைக்கிது. பாக்கிறதுக்கே குளிர்ச்சியா இருக்கே கணக்கு. இதை இப்ப உடனே ஜெசிகால் கிட்ட சொல்லணும். ஹலோ, கேக்குதா? கேக்குதாண்டி, சொல்லுங்க. மணி 1:30 ரூம்ல காணலன்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்தா இங்க நிக்கா. யாருக்கிட்ட இப்ப ஒளிஞ்சு நின்னு பேசிக்கிட்டு நிக்கா? ஆள் என்னத்துக்கு படுத்திருக்காரு? ஹலோ ஆண்டி. ஜெசிகா, நீ நினைச்சத சாதிச்சுட்டேன். ராத்திரி 1:30 மணிக்கு அவளு கூடலதான் உனக்கு பேச்சு. என்ன ஆண்டி சாதிச்சிட்டேன்? நல்லா தூங்கிட்டேன் தெரியுமா? ஐயோ, உனக்கு இப்ப உறக்கமா முக்கியம்? இங்க நடக்க கூத்தையெல்லாம் கேட்டியன்னா அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன். சந்தோஷத்துலயா? ஏன் உங்க டைசன் செத்து போச்சா? டைசன் செத்து போனா கூட நீ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டேன். சீ. நீ அர்ஜுன் கிட்ட சவால் விட்டியே. என்ன சவால்? கண்ணை கழுவிட்டு நான் என்ன பேசியேன்னு கேளு. சரி சொல்லுங்க. அதான் அந்த அர்ஜுன் கிட்ட நீ சவால் விட்டியே, அந்த தியாவால ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆண்டி, அது தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு விட்டது. நீ சும்மா தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு விட்டாதான். ஆனா அந்த அர்ஜுன் எப்படியாவது உனக்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தியா கிட்ட ஏதாவது முயற்சி செஞ்சிருப்பான் போல. அறிவு கட்டவா. அவ யாரு? இதுக்கு முந்தி நிலனை காதலிச்சவளாச்சே. சுமத்தி அறுப்பு கொடுத்துருப்பா போல. அறுப்பு கொடுத்ததான் பார்த்தாதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த கிழவிக்க ரூம்ல போய் கிடக்கான். அவன் தாங்க முடியாத சோகத்துல ஹால்ல வந்து கிடக்கான். ஆண்டி, நீங்க சொல்லியது உள்ளதா? பிறவேன பொய்யா? உண்மையதான் ஜெசிகா சொல்லேன். நீ போட்ட போடல எப்படியாவது 10 மாசத்துல பிள்ளைய பத்திரலான்னு சொல்லிக்கிட்டேன். சவால நிறைவேற்றதுக்காண்டி அவளை நெருங்கி இருப்பான். அவ சமத்தியா கொடுத்துருப்பா கேட்டியா? கேரு சோகத்துல ஹால்ல வந்து கிடக்கான். கண்ணுக்கு வேற குளிர்ச்சியா இருக்கு. அவ அந்த கிழவிக்கு கூட அழுது கிடக்கான். அழுதுகிட்டா கிடக்கான். ஆமா பிறவு, இவன் அவன் ஆம்பளத்தனத்தை அவளுக்கிட்ட காட்டினா அவ சும்மா விட்டுருவாளா? சமத்தியா கொடுத்துருப்பா, அது மட்டும் கன்ஃபார்ம். என்ன கேட்டா அடி கூட கொடுத்துருப்பான்னு தோணுது. அதான் கடுப்பாவி போய் ஹால்ல வந்து கிடக்கான். நீ நல்லாதான் ஸ்க்ரூ ஏத்தி விட்டுருக்க. அவ இங்க வந்து இம்புடு நாள் ஆகுதுலாம். ஒரு நாள் இவன் ஹால்ல வந்து கிடந்திருப்பானா? ஆனா இன்னைக்கு உச்சக்கட்ட சண்டைன்னு மட்டும் தெரியுது கேட்டியா? ஆண்டி, சண்டை நீங்க கேட்கலையா? நான் என்ன கனவா கண்டேன்? நீ உசு பேத்தி விட்டு எவ்வளவு வாரம் ஆகுது? அவன் திடுத்துப்புன்னு இப்படி இறங்குவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஒண்ணுமே தெரிஞ்சிருந்தா கதவு வாசலுக்கிட்ட போய் நின்றுப்பேன். சண்டை மிஸ் ஆனாலாம் இதை பாக்கிறதுக்கு கூட நல்லாதான் இருக்கேன். நீ வீடியோ கால்ல வரியா? ஆண்டி, நீங்க சொல்லது உள்ளதானே? ஆமா ஜெசிகா, பெருசா பேசினா எல்லாம் என்னமா 10 மாசத்துல எங்களுக்கு பிள்ளை பிறக்காம். என் பிள்ளை அழுகு சத்த கேட்கச்சுல உன்னை மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்தியன்னு சொன்னானே. இப்ப அவனை துரத்தி வெளியே வந்து கிடக்கான். நீ வீடியோ கால்ல வா. அவ அங்க அழுதுகிட்டு கிடக்க, நான் காட்டி தரேன். ஆண்டி, என்ன ஆட்டம் போட்டான்? எப்படி நான் அவளை தொட்டதுக்கு கையேற்றினா? ஏன்னா நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லாத அனாதையா? எவ்வளவு கொழுப்பு இருக்கான ஆண்டி அவளுக்கு. என்ன சொன்னா எனக்கிட்ட? அவ புருஷனா? என்னைக்குமே அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம். நீ அவனை கடுப்பேத்தி விட்டு மொத்தமா சாதிச்சு காட்டிட்ட. நாளைக்கு காலமை எப்ப விடியான்னு இருக்க ஆண்டி. காலம் இருக்கு அவளுக்கு பூஜை. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. நாளைக்கு என் சார்பில் உங்களுக்கு ட்ரீட். எனது ட்ரீட்டா? ஆமா, அவ சமைச்சு வச்சதை நீங்க மதியம் சாப்பிடாதுங்க. நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன். சிக்கன் பிரியாணியா? அவ்வளவு சந்தோஷமாட்டா இருக்க? ஆமா ஆண்டி. ஐயோ சரிம்மா, இத பாக்கச்சுல கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எதுக்கு போட்டோ பிடிச்சு வச்சிருப்போம். சரி ஆண்டி, நீங்க போட்டோ எடுத்து வைங்க. காலமை இருக்கு அவளுக்கு. கேமரா இப்படி நேரமா யாரு கூட பேசிக்கிட்டு? அது ஊர்ல இருந்து எனக்கு அத்தை மரவியான ஒருத்தங்க. அவைய பியாத்தி வயசுக்கு வந்துட்டாளாம். இந்த பொழப்புக்கு ஆழமான கடத்திலயோ குளத்திலயோ குதிச்சு செத்து போயிருக்கலாம்ல. இப்ப என்னத்துக்கு நடிச்சியா? வெக்கமா இல்ல? அவருக்கு வீட்டுல இருந்துகிட்டு அவருக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாவதுக்கு என்னமா 5 வரியம் கிடக்கும் 10 வரியம் கிடக்கும். இல்லன்னா நாளைக்கே செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்பே திருந்த மாட்டேன். சின்ன பொண்ணு அவளுக்கு புத்தி சொல்லி அவள் இந்த வீட்டை விட்டு துரத்திய வேலையை பார்க்காம அடிச்சு அவ கூட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க. நல்லவள்னா சொல்லணும். அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இனிமே அந்த எண்ணத்தோட நீ இந்த வீட்டுக்கு வராதுன்னு பேசி புரிய வச்சிருக்கணும். நான் பேசி புரிய வச்சேங்க. அண்ணா கட்டி நல்ல புரிய வச்சேன். நடு ராத்திரி 1:30 மணி. இப்ப இங்க நடக்கிறது எல்லாம் அவளுக்கு வீடியோ கால்ல காட்டவா போறேன். என்னமா அந்த பொண்ணு மேல அவர் அக்கறை வச்சிருக்காரு. அதனாலதான் விட்டு வச்சிருக்காரு. நீ அவருக்கு வீட்டுல இருந்துகிட்டு அவர் சம்பாத்தியத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு உன்ன வீட்டுக்கே துரோகமா பண்ணிக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்காவது அவருக்கு வாழ்க்கையில விளையாடியதை நீ நடத்தி இருக்கணும். அவன் புதுசா வீட்டுக்கு ஒரு நாயை தூக்கிட்டு வந்துட்டானே, அந்த நாய்க்கு இருக்க நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லடி. டெக்க கட்டவில்லை. ராத்திரி 1:30 மணின்னு கூட பார்க்காம அவளுக்கிட்ட இருந்து எல்லா கதையும் ஒப்புச்சுக்கிட்டா இருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கிட்டத்தட்ட தியாவா 5 ஒரே வயசு தானே. ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாதுன்னு வெக்கமே இல்லாம சொல்லிருப்பியா 2 பேரும்? இல்லங்க, நான் அப்படி சொல்லல. ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி இல்லாம சவால் விடுவாவா? அவளுக்கு தான் கூச்சம் இல்ல. மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, உனக்குமா கூச்சம் நாச்சம் இல்ல? இல்லங்க, அவதான் ஒழுங்கு மரியாதையா அவளுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து அர்ஜுன் வாழ்க்கையை விட்டு அவளை துரத்திய வெளியே பாரு. இல்ல அவ கூட நீ ஹாஸ்டலுக்கே போக வேண்டியதா இருக்கான். சும்மா நடத்துங்க. நானும் கொஞ்ச நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும். நீங்க பெத்த உங்க பிள்ளை தானே. அவர் இவர்னு மேல தூக்கி மரியாதை கொடுத்து பேசுதியா?
அவனுக்காண்டி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே, ஒரு நாள் உங்களை மரியாதையா பேசிருப்பானா? ஒரு நாள் அப்பான்னு பேசிருப்பானா? சரி அப்பாயை விடுங்க, நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசிருப்பானா? என்னமோ ஆடு மாட பேசியது போல பேசிக்கிட்டு போவான். இவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறியா? என் புள்ள தங்கண்டி, அவன் அம்மா உயிரை விட்டது என்னால. என்னதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆன உடனே உனக்கிட்ட சொன்னேன், இனிமே இந்த வீட்டுக்கு லெட்டர் எல்லாம் அனுப்பாத, அவ என்னை நம்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்ட. நீதான் கணத்துல குதிச்சிருவேன் அப்படி இப்படின்னு என்ன மிரட்டி. ச்சீ, இப்ப நீ நல்லாதான் இருக்க. நான் செஞ்ச தப்புல அவ இறந்து போயிட்டான். குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் நெஞ்சு குத்துது. இப்ப கூட உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்ல? இல்ல, அவன் என்ன நமக்கு அப்படி செஞ்சுட்டானா? என்ன செஞ்சுட்டானு கேள்வியா கேக்க? உன் பிள்ளை அஞ்சுக்கு ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தி வச்சியே, என்ன நீ உன் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்ததா? உன் மொபைல் துளசி இன்ஜினியரிங் படிக்கா, உன் பணமா இல்ல ஏன் பணமா? உன் மொபைல் காவின 4வது வருஷம் இன்ஜினியரிங் படிக்கான், உன் வீட்டு பணமா இல்லன்னா நான் சம்பாதிச்சதா? நான் தப்பே செஞ்சிருந்தாலும் என் குடும்பம் வியானன்னு நினைக்காரு. யாரன் அவனா நினைக்கான்? மனசுக்குள்ள நினைக்கிறதுனாலதான் என்னமா நீ நானும் இந்த வீட்டுல இருக்கோம். அப்படிப்பட்ட வரைக்கும் எப்படி உன்னால கெட்டதை நினைக்க முடியுது? அவளை அவர் நினைச்சிருந்தா என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். முடியாதுன்னு நினைக்கிறியா? பாவம் அம்மா அப்பா இல்ல, நம்மள மாதிரி தானே சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்ட பொண்ணு. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவா, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் தான் அவர் இருக்காரு. நீங்க பாத்தியா, அதுவும் ஜெசிகாக்கு நல்ல வாழ்க்கையை அர்ஜுன் அமைச்சு குடிக்கியது. நீ என் பிள்ளைய புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதாண்டி. இருந்தாலும் நீ சித்தி தானே, அம்மா ஆயிட முடியுமா என்ன? இருந்தா தப்பு செஞ்சாலும் நான் பெத்தவன், அவர் மனசே எனக்கு புரியும். என் புள்ள தங்கண்டி, 1000 வலி அவர் மனசு சுமந்துகிட்டு இருந்தாலும் அதுக்காக எப்பவும் அடுத்தவங்களுக்கு மனசை காயப்படுத்துறதுக்கு தெரியாது அவருக்கு. வெளிப்படையா இல்லைனாலும் உங்க எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. வெளிப்படையா தெரியப்படுத்திதான் நல்லது செய்யணும் இல்ல. எப்படி உங்களால மட்டும் அவருக்கு கெட்டதை நினைக்க முடியுது? போறோம், உங்க புள்ள புராணத்தை நிறுத்துங்க. நாளைக்கு துளசிக்கு கல்யாணம் ஆகுது. 1 சென்ட் நிலம், இவ்வளவு பணக்காரன் தானே, 1 சென்ட் நிலம் என் பிள்ளை பேர்ல எழுதி வைப்பானா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். யாருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா செய்வான். அவர் இந்த சொத்து சொக்கத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு எப்பவும் ஆசைப்பட்டதே இல்ல. அப்படி ஆசைப்பட்டிருந்தா தெண்டத்துக்கு ஒன்னே என்ன இங்க வச்சு சோறு போடவும் மாட்டாரு, உன் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கவும் மாட்டாரு. நன்றி கட்டவளுங்க, நீயே நன்றி கட்டவா அவளை நன்றி கட்டவா? வயசு பொண்ணு இந்த நடுராத்திரி 1:30 மணிக்கு நீ போன் பண்ணி சந்தோஷப்படியா? அவனுக்கு பிரியாணியா வாங்கி தர போறாளாம். காலமா வரட்டாவா? பிரியாணி மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு படி அவ யாருனா? இப்ப ஏன் உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதையே வீட்டுல இருந்தேன்னா இரு, இல்ல அடிச்சு பல்ல எல்லாம் கலட்டி அவ கூட உன்னைய அனுப்பி வச்சிரும் பாத்துக்கான். நன்றி கட்டவா. அர்ஜுன், ரூம்ல உறங்குறதுக்கு இடம் இல்லைன்னா எங்க கிடக்குதியா? நான் பேசியது உங்களுக்கு கேட்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு முத அறிவு இருக்கான். பேய் பேய் வலிய வலிய பேசியாரு. அவன் இந்த ஆள மனுஷனா கூட மதிக்க மாட்டான். திரும்பியாவது பாப்பானா? பார்க்க மாட்டான். இந்த ஆளுக்கு வேலையும் ஜோலியும் இல்லாம அவனுக்கிட்ட பேய் பேய் பேசியாரு. இளையமவன் தப்பு செஞ்சாலும் இவருக்கு தான் அறுப்பு. என்ன ஜாட பேச்சு இருந்தாலும் திருந்துதான் இந்த மனுஷன். எந்தாலும் பேய் தொலை, அவன் ஒரு நாள் செமத்தியா தருவான். பட்டு திருந்து. வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஃபுல்லா விஷப்பாம்பு தான் சுத்திக்கிட்டு கிடக்கு. எப்பதான் நீங்களும் தியாவும் பிரிஞ்சு போவியா? வாய்க்கு வந்தாப்புல பேசலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காவ. சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அவன் ஹால்ல கிடக்கான், அவ கிளவிக்க ரூம்ல கிடக்கான். அப்படி இப்படின்னு ஹாஸ்டலுக்கு நியூஸ பெய்யாச்சு. எழுப்பி ரூம்ல போய் கிடந்து உறங்குங்க. அவளையும் எழுப்பி ரூமு கூட்டிட்டு போங்க. ரூம்குள்ள 1000 தான் நடந்தாலும் வெளியில உள்ளவியலுக்கு தெரியாதது வரைக்கும் அவளே மதிப்பாவா, உங்களே மதிப்பாவ. சண்டை வெளியில உள்ளவியலுக்கு கசிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. அவ தானே புருஷனே மதிக்க மாட்டான், அவன் தானே பொண்டாட்டியே நல்லா பாத்துக்கிட மாட்டேங்கிறான்னு வரம் பியாச்சு. மத்தவியலை சந்தோஷப்படுறதுக்கு அவ கழுத்துல தாலி கட்டினியா? ஒத்துமையா வாழதுக்கு தானே வீட்டை கூட்டிட்டு வந்தியா? எழும்பி அவளை ரூமு கூட்டிட்டு போங்க. எப்படா கீழே விழுவாவா சந்தோஷப்படலான்னு சொல்லிட்டு காத்துட்டு நிக்காவ. புரிஞ்சா சரிதான். வெளியே என்ன சத்தம்? அர்ச்சனை தம்பி ரூம்குள்ள வராரு. அப்பனா இவ சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்திருப்பாளா? சரி, நம்ம உறங்கின மாதிரி கிடந்துடுவோம். தியா, தியாமா, சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கா. தியா. உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா, பெண்ணே உன்னை நானும் விட்டு செல்வேனா? தந்தை தந்த உயிர் தந்தே, தாய் தந்த உடல் தந்தே, உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் தந்தே. மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானால் முத்தத்துக்கோர் நாள் குறித்தா. நீ என்னமோ உறங்கலையா? இல்லானே ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி எடுக்கிறதுக்காண்டி தான் வெளியே வந்தேன். நீ ரூமுக்கு போ. காலமே எந்திரிச்சு வேலையெல்லாம் பாரு. சண்டன்னு கண்டு உறங்க. சரிண்ணே. இந்த மனுஷனுக்கு கிறுக்க பிடிச்சிருக்கேன். எப்படியாவது பிரிச்சு விட்டாலும் இந்த ஆளே ஒண்ணு சாத்து வச்சிருவாரு போல. பியோசி அவன் தூக்கிக்கிட்டே அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இந்த ஆளுக்கு முதல்ல சோத்துல விஷத்தை வைக்கணும். எனக்கு புருஷனை வந்து சேர்ந்தவங்க இருக்கிறது வரைக்கும் நான் நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் ஏதோ ஒரு விதத்துல உன்னைய காயப்படுத்தியிருக்கேன். ஆனாதியா, நான் செஞ்சது பெரிய தப்பு தான். இப்பயும் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. என் மேல உனக்கு விருப்பம் இல்லாம
ஆனா ஒண்ணுதியா, நீ அழுறத மட்டும் என்னால தாங்கிக்கிடவே முடியலடி. என் குற்ற உணர்ச்சிலாம் நான் ஒன்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சாரி. எப்பவும் எப்பவும் ஐ லவ் யூ தியா. எப்போ உன் வாயில இந்த வார்த்தையை கேட்பேன்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன்.